தமிழ்நாட்டில் வானகரம், பரனூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள வாகன ஓட்டிகள் கட்டண உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கீழ் 78 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் புதிதாக 12 சுங்கச்சாவடிகள் திறக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஆண்டுக்கு ஒருமுறை 2 கட்டங்களாக சுங்க கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு வருகிறது. அதன்படி 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு ஏற்றபடி குறைந்தபட்சம் ₹5 முதல் அதிகபட்சம் ₹25 வரை கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையை அடுத்த வானகரம், பரனூர், ஆத்தூர், நெல்லூர், ஸ்ரீபெரும்புத்தூர், சூரப்பட்டு, நாங்குநேரி, செண்பகம்பேட்டை, வாணியப்பாடி சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் மணகெதி, கள்ளக்குடி, வேலூர் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் இனம்கரியாந்தல், விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கட்டண உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள வாகன ஓட்டிகள் கட்டண உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர்.